இல்லை வாக்குறுதிகள் நிறையா கொடுத்தாரு ட்ரம்ப்பு. ஸோ அதை தான் செயல்படுத்திக்கிட்டே வராரு அப்படின்னு சொன்னாங்க. ரீசெண்டாக மாணவர்களை வந்துட்டு அனுப்பும் போது இந்த கையில் விலங்கு போட்டதெல்லாம் பெரிய அளவில் ட்ரம்ப்பை கொண்டாடினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதனால் ஆதரவு அதிகமாகுமா அவருக்கு அங்கே? ஆமாம், அங்கே இருக்கிற சிட்டிசன் நோக்கி தானே போகிறாரு. அங்கே இருக்கிற சிட்டிசனுக்கு வந்து என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட் விசாலாம் போகிறானுங்க. ஆமாம் சார், நான் எல்லாரையும் சொல்ல முடியாது. அதில் சில பேர் பண்ணுற தவறுகளும் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் விசான்னு போயிட்டு அவன் மனிதாபிமான அடிப்படையில் நீ ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துக்கங்கன்னு அவங்களுக்கு ரூல் இதுக்கு கொடுக்குறான். அவங்களுக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி கார்டே கொடுக்குறான். ஓகே, நீங்கள் காலையில் யூனிவர்சிட்டிக்கு போ, சாயங்காலம் 5 hours ஏதாவது ஒரு பர்கர் கிங்லேயோ ஒரு கேஸ் ஸ்டேஷன்லையோ இதில் அவனுக்கு ஒர்க் பண்ணிக்கணும்னு ஒன்று கொடுக்குறான். இவனுங்க அதை பயன்படுத்திக்கிட்டு காலேஜுக்கே போகிறதில்ல. ஃபுல்லாக வேலையை பார்க்குறது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்தோமா, ஒரு மணி நேரத்துக்கு என்ன ஒரு $10 கிடைக்குதா, 8 மணி நேரத்துக்கு $80 கிடைக்குதா, வாரத்துக்கு இவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்னு காலேஜுக்கே போகிறதில்ல. இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவே ஸ்டூடெண்ட் விசாவில் போய் பெரும்பாலானவர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி போகிறவங்களுக்கு பெரும்பாலும் வந்து அண்டர் த டேபிளில் வாங்குவாங்க, டாக்ஸ் போகாது.